2026ல முதல்ல உருவாகக்கூடிய சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை அன்று உருவாக இருக்கு. அதனால 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அது சரி, 2050 வரை தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அவங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நம்ம இந்த நாள்ல என்ன பரிகாரம் செய்யணும்? கோவிலுக்கு போகணுமா? கோவில் நடை சாத்தி இருக்குமா? யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் நடக்க போகுது? அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வானியல் நிகழ்வுல மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை நடக்கும். நவ கிரகங்கள்ல இந்த ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் இந்த ராகுவோடையும் கேதுவோடையும் இணையக்கூடிய நேரத்துல தான் இந்த கிரகணங்கள்லாம் தோன்றும். அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வரும். பௌர்ணமி நாள்ல பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வரும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய பகவான் வந்து கும்ப ராசியில சஞ்சரிக்கிறார். அதாவது அவரு 2க்கு அங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கும்ப ராசியில ராகு பகவானும் ஏற்கனவே சஞ்சரித்து வருகிறார். சந்திர பகவானும் அந்த நாள்ல கும்பத்துல வந்து அவரும் பேயிங் கெஸ்டா போய் அங்க தங்க போறாருங்க. அந்த நாள்ல கிரகணம் வருது. பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3:26க்கு தொடங்கி மாலை 7:57 வரையும் கிரகணம் நடக்க போகுது. சூரிய கிரகண நாள்ல ராகுவோடு சுக்கிரன், புதன், சூரியன், சந்திரன், குரு என 5 கிரகங்கள் இணைகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனியும் சேர்ந்தே இருக்கிறாரு. இந்த கிரகணம் ரொம்ப முக்கியமானது. அன்றைய தினம் அமாவாசையாக இருக்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடு வந்து நம்ம கட்டாயம் செய்யணும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று 5 அல்லது 9ஆம் வீட்டில் இருக்கும்போது நவ பஞ்சம யோகம் உருவாகுது. அந்த வகையில் பிப்ரவரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 120 டிகிரி சிறப்பு கோணத்தில் புத பகவானும் குரு பகவானும் ராஜயோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த யோகத்தால 5 ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும். அது யார் யாரு அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல ராசி ரிஷபராசி. இந்த நவ பஞ்சம யோகம் உருவாகக்கூடிய நேரமானது ரிஷபராசிக்கு சுப பலன்களை தரும். இதனால உங்களுக்கு பணம் பல வழிகளில் வரும். உங்களுடைய கடின உழைப்புக்கு பணியிடத்துல பாராட்டப்படுவீங்க. உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலை விரிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கலாம். அற்புதமான லாபம் தரக்கூடிய நேரம் இது. சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், முதலீடு செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் நீங்கள் செய்யுங்க. இதனால் உங்களுக்கு பல யோகங்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக யாருக்கிட்டையாவது கொடுத்துருந்து பணம் வராமல் இருந்தாலும் அந்த பணம்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தொழிலில் நல்ல முதலீடு மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். முதலீட்டாளர்களும் நிறைய பேர் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா கிடைப்பாங்க. நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க. அதனால் பெயர், புகழ், பதவி கிடைக்கும். தொழிலில் பல வழிகளில் லாபமும் வருமான உயர்வும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியை புதன் ஆள்வதால் இந்த நேரம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சரியான முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுவீர்கள். வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இழந்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள். யாரையாவது நம்பி பணத்தை கொடுத்துட்டு வரலேன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்க தனி தொழில் செய்யலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நல்ல யோகமான நேரம். அரசாங்கத்தில் கௌரவங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் புகழ்லாம் கிடைக்கும். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். நிறுவனங்களில் நல்ல நிர்வாக இயக்குனராக கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. வண்டி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமணத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், நிதி ஆதாயங்கள் ஏற்படும். அடுத்தது கன்னிராசி. நவ பஞ்சம யோகத்தால் உங்களோட கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது. வருமானம் நல்லா அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் ஏதாவது தொழில் செய்யணும், அதுக்கு லோன் வாங்கலாமான்னு நினச்சிங்கன்னா தொழிலில்
நிறைய எங்கேயாவது லோன் வாங்கி போடலாம். தொழில்ல நல்ல முன்னேற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். உற்சாகமான பயண வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட புயலே உங்களுக்கு அடிக்கப் போகுதுன்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான காலமாக, யோகமாக இருக்கு. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியோட அதிபதியாக குரு இருக்கிறதுனால இந்த சேர்க்கையானது உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிர்ஷ்டத்தையும் வலுப்படுத்தும். முன்னாடி தடைபட்டிருந்த பணிகள் கூட இப்போ படிப்படியாக ஒன்று ஒன்றா முடிவடையும். உங்கள் தொழிலில் ஒரு புதிய திசையை காணலாம். அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், முதலீடு செய்யலாமா அப்படின்னு குழப்பத்தில் இதெல்லாம் செய்யலாமான்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இனிமே இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். நல்ல யோகமான நேரமாக இருக்குது. எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், திரும்பிய திசை பக்கம்லாம் சிக்கல்னு இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த துன்ப சிறையில் இருந்து மீட்டெடுக்க போகின்ற நல்ல நேரமாக இருக்குது. நிம்மதி கிடைக்கும். கட்டாயமாக நீங்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்த ராசி மீன ராசி. இந்த நவபஞ்சம யோகத்தால் மன அமைதி கிடைக்கும். நிதி முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வரலாம். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பயணம் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. இந்த கிரக மாற்றமானது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் வியந்து போகிற அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றமானது இருக்கும். நீண்ட நாட்களாக எங்கேயாவது கொடுத்திருந்து பணம் வரல அப்படின்னா அந்த பணம் வரும். நீண்ட கால கனவுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான நேரம் இது. புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்க முடியும். காதல் திருமணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசை கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. பெயர் புகழ் அனைத்தும் கிடைக்கும். ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தில் அந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பலனானது நமக்கு கிடைக்கும். கிரகங்களோட பலனானது நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.